ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.2 லைத் சம்சாமி. ஒரு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவும் அதே ஆரமுடைய அரைவட்டத்தின் வில்லின் நீளமும் சமமெனில் அவ்வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை பாகை, கலை மற்றும் விகலையில் காண்க. பாகைன்னா டிகிரிமா, கலை அப்படிங்கிறது மினிட்ஸில் சொல்லணும், அதுக்கப்புறம் போகிறது செகண்ட்ஸில் சொல்லணும். ஓகேவா? ஒரு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு, வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு என்னது? ஃபார்முலா எல் ப்ளஸ் 2R. ஓகேவா? எல் அப்படிங்கிறது வில்லின் நீளம், 2R அப்படிங்கிறது விட்டம். வேற ஒன்று, 2 மடங்கு ஆரம் என்பது விட்டம். வட்டக்கோண பகுதியின் சுற்றளவும் அதே ஆரமுடைய அரைவட்டத்தின் வில்லின் நீளமும். அரைவட்டத்தின் வில்லின் நீளம். அப்போ இதெல்லாம் சொல்லலாம், இது அரைவட்டம் அப்படின்னா இது முழு வட்டம் இல்லையா? அப்போ இது முழுக்கன்னா சொல்லுவோம் வட்டத்தின் சுற்றளவு. அப்போ இது பேர் என்னது? அரைவட்டத்தின் சுற்றளவு. அப்போ அரைவட்டத்தின் வில்லின் நீளம் அப்படிங்கிறது என்ன சாமி? வட்டத்தின் சுற்றளவு 2πrனா 2πrனா அரைவட்டத்தின் சுற்றளவு 1πr. அவ்வளோதானே சாமி? பாதி ஆக்குறோம். 2, இது 1πr, இது 1πr, ரெண்டுத்தையும் கூட்டினாதான் அரைவட்டத்தின் இந்த 1πr, இது 1πr. ஓகே சாமி? 2πr. அதில் இது அரைவட்டத்தின் சுற்றளவு மட்டும் எவ்வளோ வரும்? 1πr ஈக்குவல் டு அரைவட்டத்தின் சுற்றளவும் சமம் எனில் அரைவட்டத்தின் வில்லின் நீளம். அரைவட்டத்தின் வில்லின் நீளம் தான் அது அரைவட்டத்தின் சுற்றளவு. சமம் எனில் அவ்வட்டக்கோண பகுதியின் மைய கோணம்னா எது? டீட்டா. அப்போது டீட்டாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எல்லனுடைய ஃபார்ம் அது வில்லின் நீளம்னாது 360 டிகிரியில் எத்தனை டிகிரி? டீட்டா இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். வில்லின் சுற்றளவில் 360 டிகிரியில் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ப்ளஸ் 2R ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர். இதுலேயும் இந்த ப்ளஸுக்கு பின்னாடி ஒன்று, இது முன்னாடி ஃபுல்லாக ஒரு உறுப்பு. ரெண்டுத்துலையும் யார் பொதுவாக இருக்காங்க? 2R பொதுவாக இருக்காங்களா? 2R பொதுவாக இருக்குது. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம். 1 டைம் இது 1 இருக்குது. இங்கே டீட்டா பை 360, இங்கே இன்ட்டு பை ப்ளஸ் 1 ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர். ஓகே சாமி? இந்த நடுவில் பெருக்கல் இல்லையா? இது போய்ட்டு தான் போடணும், இது பண்ணிடக்கூடாதுமா. இங்கே பெருக்கலாக இருக்கிற 2R அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா நான் மாறும், வகுத்தலாக மாறும். அப்போ மீதி இருக்கிறது என்ன? அது இங்கே பாருங்கள், இந்த பை இன்ட்டு டீட்டா போட்டுக்கிட்டா பையனுடைய மதிப்பு போட்டுக்கிறேன்னா டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 22/7 ப்ளஸ் 1. இது ரெண்டும் ஒரு உறுப்பு, இது தனி உறுப்பு. இந்த பெருக்கலாக இருக்கிற 2R அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறும். இது அந்தாண்ட பக்கம் போதுமா? பெருக்கல் இருக்குது, ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது, நான் மாறும், வகுத்தலாக மாறும். இப்போ பாருங்கள், இந்த நடுவில் பெருக்கல் இங்கே குறுக்க கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 11 முறை, இது இங்கேயும் பையனுடைய மதிப்பு போட்டுடலாமே. சரி, இந்த ஆறும் கேன்சல். சாரி சாமி, இங்கே போட்டுக்கிறேன். டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் போச்சுன்னா பை இன்ட்டு ஆர் பை 2R. இந்த ஆறு என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. பையனுடைய மதிப்பு 22/7. ஏற்கனவே இது 2 இருக்குது, பகுதியில் தான் இருக்குது, இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். இங்கே டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. இப்போது மகா கேன்சல் பண்ணிடலாம்லாம், பண்ணக்கூடாது. ஏன்? இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே சாமி? இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் போயிடுச்சோம், என்ன மாறிடும்? -1 மாறுமா? இது கூட அப்போ எடுத்துகிட்டு போயிருக்கலாம், பரவாயில்ல. 22/7 2 14 -1 இங்கே என்ன இருக்கும்? டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 22/7ன்னு இருக்கும். இப்போ ஒரு முழு எண், ஒரு பின்ன எண் இருக்குது, குறுக்க பெருக்கி கழித்து பை போட்டுக்கலாம். இங்கே 14ன்னு வரும். 22லேருந்து 14 கழிச்சுனா மீதி 8, 8/14. இங்கே என்ன இருக்கும்? டீட்டா பை 360 டிகிரி இங்கே போட்டுக்கிறேன் சாமி. டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 22/7 ஈக்குவல் டு 8/14ன்னு இருக்குது. இங்கே நடுவில் பெருக்கல், அப்போ என்ன பண்ணலாம்? நடுவில் இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால குறுக்க கேன்சல் பண்ணுறதுங்க 11 முறை இங்கே வரும். பாதியை பிரித்தா இங்கே 180 வருமா? இங்கே இந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தலாக இருக்கிற அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். அப்போ இங்கே அப்படியே நேராக போடுங்க.
ஒரு 7 2 14 ஒரு 2 4 8. இப்போது இது அங்கே போட்டோம். தீட்டா ஈக்குவல் டு வகுத்தலாக இருக்குது அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும். 4 × 180/11 ஈக்குவல் டு போடலாம். 0 பெருக்கலாம். 8 32க்கு 2 மீதி 3 1 4 4 4 3 7 720/11. 720 நம்ம 11ஆல் வகுக்க போகிறோம். அப்போ தீட்டா டிகிரியில் சொல்லணும், கலையில் சொல்லணும் மற்றும் விகலையில் சொல்லணும். இது பாகைன்றது டிகிரி சாமி, இந்த இது வந்து நிமிடங்கள், இது செகண்ட்ஸ்னு அர்த்தம். 2 ஸ்தானமாக எடுத்துகிட்டு போயிடலாம். 720 11ஆல் வகுக்கணும். 7ல் 11 அடங்காது, 2 சேர்த்தா நம்ம 72. 6 11 66 கழிச்சா 6 வருமா, இறக்குனா 0 60. I 11 55 என்ன வரும், மறுபடியும் 5ன்னு வரும். ஓகே, அடங்காது என்ன பண்ணணும், புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா என்ன சேர்க்கணும், 0 சேர்க்கணும். 0 சேர்க்கணும், புள்ளி வைக்கணும். எத்தனை டைம் வரும், 4 4 11 44 கழிச்சா எவ்வளோ சாமி, 6. ஓகே, மறுபடியும் இப்போ எங்கே 0 சேர்க்க போகிறோம், அதனால் என்ன பண்ணோம் இதை மறுபடியும் 0 சேர்த்துங்க சாமி. 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும், ஏற்கனவே புள்ளி வச்சாச்சு. இப்போது 60ல் எத்தனை 11, I 11 55. மறுபடியும் என்ன வரும், 5 கழிச்சா 0 சேர்க்கணும். இப்போ இந்த 2 நம்பர் யாருக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் மினிட்ஸ்க்கு போவோம். இது வந்து 65 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 65 டிகிரி. இந்த 45 இருக்கு இல்லையா, புள்ளி 45 இருக்குல்ல, அந்த 45 மினிட்ஸாக மாற்றணும். எதால் பெருசாக பெருக்கணும், 60ஆல் பெருக்கணும். ஸோ 0 6 30க்கு 0 மீதி 3 6 24 3 27. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஃபஸ்ட் இந்த இது தான் பார்க்கணும், அதுக்கப்புறமா அதுக்கு போகலாம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, 2 ஸ்தானம் புள்ளி புள்ளினா 27 வரும். ஸோ 27 கலை. ஓகே சாமி, ஒரே ஒரு இது போடணும், கலை ஒரு சின்ன கம்மா மாதிரி போடணும், மேலே சப்பா சஃபி மாதிரி போடணும். அதுக்கப்புறம் திருப்பி போகணும். திருப்பி போட்டால் அதே தானே வருது, 45 தானே திருப்பி வரும். 4 5 4 5, ஏன்னா இங்கே 50 44 60 55 அப்படி தான் வரும். அப்போ 4 5ன்னு வரும். இதை என்னவா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் விகலையாக மாற்றணும். அப்போ விகலையாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் எதால் பெருக்கணும், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம 60ஆல் பெருக்கணும். இப்போது செகண்ட்ஸ்னு போனால் அதில் 1 நிமிஷத்துக்கே 60 செகண்டு. அப்போது 60 நிமிஷத்துக்கு எத்தனை இன்னும் போகணும் இல்லையா, அப்போ 36 3600ஆல் பெருக்கணும். ஸோ 3600. 2 0 அப்படியே இருக்கட்டும். 45 36 பெருக்குங்க. 6 5 30 4 3 12 கொடுக்க பெருக்கணும். 6 24 3 5 15 39. கடைசி நம்பர் 0. இது 3 12க்கு 2 மீதி 1 4 இது 16ன்னு வரும். ஓகே சாமி, இங்கே ஒரு 2 0 இருக்குது. அப்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளணும் அப்படின்னு சொன்னால் 2 இருக்கா, 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சிச்சு. ஓகே சாமி, அப்போ எத்தனை வரும், 16 விகலை. 16 விகலை. ஓகே செல்லம். அப்போது 720 11ஆல் வகுக்கும்போது மொதல் 2 இது முழு எண்ணாக வர்றதான் டிகிரி. அடுத்த 2 புள்ளிக்கு அப்புறம் வர்றது வந்து மினிட்ஸு, அது 60ஆல் பெருக்கி போடணும். அதுக்கு அடுத்து வர 2 வந்து என்ன பண்ணணும், செகண்ட்ஸாக மாற்றி போடணும். 3600ஆல் பெருக்கணும். ஓகே சாமி, அப்போது பாகை இந்த மைய கோணம் வந்து தீட்டா ஈக்குவல் டு இதுதான். ஓகே, தேங்க்யூ.